ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்காசாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸு. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம நெட்டில் வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். நெட் ஃப்ளவரை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு வந்து நான் சேம் நெட்டு தான் எடுத்திருக்கேன். சேம் நெட்டை வச்சு தான் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக 4mm பீட்ஸ் வந்து நம்ம கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து குத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புக்கும் பூட்டா மாதிரி 4mm பீட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸுக்கும் நம்ம 4mm பீட்ஸ் வந்து ஸ்லீவுக்கும் நம்ம குத்திருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து எப்படி நெட் ஃப்ளவரை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெட் ஃப்ளவருக்கு நான் நெட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து வெட்டியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி நெட் ஃப்ளவரை வந்து இந்த ப்ளவுஸில் ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து மாடலாகவும் கிராண்ட் லுக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு ஃப்ளவருக்கு வந்து 6 பெட்டல்ஸு. இதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு 4 பூவுக்கு வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வெட்டின நெட்டை வந்து நம்ம எப்படி ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னரும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வர்றது இல்லையா, இதுலேருந்து இன்னொரு முக்கோணம் வந்து நம்ம இப்படி மடிக்கிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு நீடிலில் வந்து சோயிங் த்ரெட்டு வந்து கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓட்டு தையல் போடுவோம் இல்லையா, சாதாரண ஓட்டு தையல், அதை வந்து நம்ம இதில் போடுறோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்படி போட்டுட்டு சுருக்கும்போது நம்மளுக்கு பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், பெட்டல் சேஃப் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு நம்ம இந்த பெட்டலை வந்து லாக் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் செய்யலாம். நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக செய்வோம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பெட்டல்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பிசிறையும் நம்ம வெட்டி விட்டுக்கரலாம். பாருங்கள், இந்த பிசிறையும் வெட்டும் போது நம்மளுக்கு பூ வந்து நடுவில் வந்து மொந்தையாக இருக்காது. பாருங்கள், பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா நெட்டையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கோணமாக மடிக்கிறேன், திரும்ப அதை ஒரு முக்கோணமாக மடிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டு இப்போ நம்ம சுருக்குறோம். இந்த மாதிரி பெட்டல்ஸை போர்டு ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணி கட் பண்ணிக்கிறலாம். இப்போ த்ரெட்டையும் கட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸையும் கட் பண்ணிக்கிறலாம். இதே மாதிரி நம்ம எல்லா நெட்டையும் நம்ம பெட்டல்ஸாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பெட்டல்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எப்படி இதை ஜாயின் பண்ணுறோன்னு பார்ப்போம். சேம் கலர் த்ரெட்டை வந்து நார்மல் நீடில் வந்து நான் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொரு பெட்டல்ஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஒரு ஃப்ளவருக்கு வந்து 6 பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி 6ஐயும் நம்ம கோர்த்துக்கரலாம்.
இந்த மாதிரி 6ஐயும் நம்ம கோர்த்தாச்சு. இப்போ வந்து பூ ஷேப்புக்கு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பூ ஷேப் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2ஐயும் லாஸ்ட் 2ஐயும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ 6 பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ சென்டரில் வைக்கிறதுக்கு நான் ஒரு கோல்டு கிறிஸ்டல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நடுவில் வந்து இந்த கிறிஸ்டல் வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். இப்படி வைக்கும்போது நம்ம அந்த நடுவில் போட்ட ஸ்டிச் எல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து அழகாக கிடச்சிருக்கு. வந்து பேக் சைடு திருப்பி நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 4 ஃப்ளவர் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம தனித்தனியாக செஞ்ச பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ இந்த ப்ளவுஸுக்கு 4 ஃப்ளவர் செஞ்சுருக்கோம். இதை எப்படி நம்ம ப்ளவுஸில் ஃபிட் பண்ணுறோம் பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 4 ஃப்ளவரையும் இந்த பேக் நெக்கில் எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ப்ளவுஸோட சென்டரில் இந்த மாதிரி 3 ஃப்ளவர் வந்து நம்ம கொடுத்துருவோம். அக்கண்ணா மாதிரி ஷோல்டர் பீஸில் இங்கே ஒன்று நம்ம ஒரு பூ வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்ச அந்த 4 பூவையும் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்கோம். இப்படியே ப்ளவுஸில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி சுற்றி ப்ளவுஸை வந்து நம்ம லாக் பண்ணி விடுறோம். அந்த சென்டரில் ஒரு கிறிஸ்டல் வச்சோம் இல்லையா, அந்த கிறிஸ்டல் கடியே லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தையல் வந்து வெளியே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே நம்ம அடுத்த ஃப்ளவரையும் ஃபிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 3 ஃப்ளவரை பேக் நெக்லையும் ஷோல்டருக்கு ஒரு ஃப்ளவரும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 பூலேருந்து அந்த ஒரு பூக்கு நம்ம 4 mm பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மாடல் ப்ளவுஸ் மாதிரி நம்மளுக்கு லுக் கிடைக்கும். மாடல் ப்ளவுஸ் மாதிரி லுக்காகவும் இருக்கும், பார்க்க கிராண்டாகவும் தெரியும் ப்ளவுஸ் வந்து. இப்போ பாருங்கள், நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பூக்கு அடியிலேருந்து இங்கே உள்ள பூக்கு வந்து நம்ம இப்படி வந்து பாசியை வந்து நம்ம கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் 4 mm பீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பீட்ஸை வந்து எவ்வளோ அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம கோர்த்துக்கரலாம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்துக்கு நம்ம அந்த 4 mm பீட்ஸ் வந்து நான் கோர்க்குறேன். இதை விட சைஸ் பெருசு கோர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் விருப்பம்தான், நீங்கள் இந்த சைஸ் கோர்க்கனாலும் கோர்க்கலாம். இதை விட பெரிய சைஸ்னாலும் நம்மளுக்கு நல்லா லுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சாதாரண ப்ளவுஸையும் மாடல் ப்ளவுஸாக மாற்றி பாருங்கள்.
நம்ம நெட்டு வச்சு ஃப்ளவர் வைக்கும்போது நல்லா அழகாக கிடைக்கும். சேம் துணிலையும் நம்ம வைக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கோல்டுலேயும் நம்ம வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு நெட்டு இந்த கிளாத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நம்ம நெட்டையே எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம எந்த கிளாத்லனாலும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு நம்ம வைக்கலாம். சின்ன பிள்ளைங்களோட பட்டுப்பாவாடை சட்டைக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வேணாலும் எந்த இடத்துக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மாடலாக கிடச்சிரும். நம்ம இதே ஃப்ளவரை நிறையா ஃப்ளவர் செஞ்சு நெருக்கமாகவும் நம்ம வைக்கலாம். நம்ம ரெடிமேட் கவுன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கும் இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இந்தளவுக்கு கோர்த்துருக்கேன். ஆனால் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து நம்ம ஃபிட்டாக போடும்போது பாசி வந்து விட்டுரும் இல்லையா, ஒரு 2-3 பாசி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா டைட்டாக நான் உங்கள் ப்ளவுஸ் போட்டாலும் நம்மளுக்கு இழுவை தரும். அதுக்காண்டி ஒரு 2-3 பாசி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி பாசி வந்து நம்ம கோர்த்துருக்கோம். இப்போ லூஸ் விட்டு தான் கோர்த்துருக்கோம். அவங்க முதுகில் இப்படி ஃபிட்டாக போடும்போது நம்மளுக்கு எப்படி நல்லா நிற்கும். இது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா மாடல் ப்ளவுஸ் மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி அவங்க முதுகில் போடும்போது நம்மளுக்கு இழுத்துக்கணும். அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு போட்டிருக்கோம் பாசியை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவங்க போடும்போது ஃபிட்டாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண ப்ளவுஸையும் மாடல் ப்ளவுஸாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.